இன்னைக்கு ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? போக போக உடம்பு ரொம்பவே சரியில்லாம ஆயிட்டுருக்கு. இந்த வீடியோ நான் இப்போ பேசிட்டு இருக்கேன்ல, இதுலேருந்து 3 நாளைக்கு முன்னாடி எடுத்தது தான். கன்னியாகுமரியிலேருந்து இன்னைக்கு லாஸ்ட் நாள் கிளம்ப போகிறோம். அதுக்கு குட்டி பர்ச்சேசிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அதிர்ஷ்டிக்கு ஷூ எல்லாம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம்னு சொல்லி ஷூ போட்டுட்டு இருக்கோம். என்னைக்குனாலும் நார்மலாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு சாக்ஸ் போட்டு விடுங்க, அது நல்லது. பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 2 வயசு குழந்தைக்காவது நீங்கள் சாக்ஸ் போட்டு விடுங்க. செருப்பு போடட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் சாக்ஸ் போட்டு விடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வளர வளர அந்த சாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி சைஸும் சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு டைட் ஆகாது, ரொம்ப லூஸ் ஆகாது, அந்த மாதிரி இருக்கும். ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். நான் எங்கள் ஊருக்கெல்லாம் வரும்போது இந்த பதநீர்லாம் அடிக்கடி கிடைக்கும். அதனால இன்னைக்கு பதநீரில் நொங்கு போட்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதிர்ஷ்டி என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தோம். அண்ட் இன்னொரு விஷயம், தாயும் குழந்தையும் சேர்ந்து வாய் வச்சு குடிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஹைஜீனிக் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அது தாய்மார்களுக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் பர்ச்சேசிங் முடிச்சுட்டு அப்படியே தீம் பார்க்கு வந்திருந்தோம். எங்கள் ஊர் டைனோசர் பார்க்குக்கு தான் வந்தோம். ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க, நான் தீம் பார்க்குன்னு சொல்லுவேன். போன வாட்டி வரும்போது அதிர்ஷ்டி 5 மாச குழந்தை, இப்போ 1 வயசு ஆயிடுச்சு. சரி இப்போமாவது அழாம எல்லா ரைடையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க ஸ்டேஜ் உள்ள பிள்ளைங்கள்லாம் என்ஜாய் பண்ணுது. அதிர்ஷ்டிக்கு பிடிக்கவே இல்லை, வச்ச உடனே அழுதுட்டு இருக்காங்க. நாங்களும் முதல்ல அப்படிதான் இருக்கும். ஒரு ரவுண்ட் சுத்தினதுக்கு அப்புறம் சரியாயிருவாங்க, பழகிரும் நினைச்சா அதுக்கப்புறம் தான் நல்லா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரொம்ப பயந்து அழுததுனால தூக்கிட்டோம். நல்ல வேலை சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இல்லைன்னா 70 ரூபா 50 தான். அப்புறம் இன்னொரு இடத்துல இந்த பாலெல்லாம் விட்டு விளையாட வச்சிருந்தாங்க. அங்கே போயிட்டு உட்கார வச்சா ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு பயமா இல்லை. இங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு. அதிர்ஷ்டியோட ஷூவை கழட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஓனர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், இது அதிர்ஷ்டி நடக்க மாட்டாங்க, எந்திரிச்சு தான் நிற்பாங்க, அவங்க ஊந்துட்டு தான் இருப்பாங்க, அதனால பால்லாம் நசுங்காது அப்படி சொன்னோன்னு தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஒரு சில விஷயங்களை நிறைய பேர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாலும் அந்த சுச்சுவேஷன் வருது, என்னன்னு தெரியல. வேற ரைடில் தான் சுத்தல, ஒரு ட்ரெயின் ஓடிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு குதிச்சுட்டே இருந்தாங்களா, சரி இதுலயாவது விட்டா போவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா போன ஸ்பீடுக்கு வண்டியில கூட உட்காரெல்லாம் அழுதுகிட்டு வெளியில வந்துட்டாங்க. நாங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம்ல விழுந்திருப்போம். 2 குழந்தைங்க வந்து டிராயிங் புக் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு எங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப நாங்க சொன்னோம், குழந்தைக்கு ரொம்ப சின்னதா இருக்கு, அதை யூஸ் பண்ண மாட்டா அப்படின்னு. பசிக்குது ஏதாவது தாங்கன்னு சொல்லி கேட்டதுனால ஆளுக்கு 20 ரூபா கொடுத்துருந்தோம். என்கிட்ட கேஷ் சில்லற இல்ல, எல்லாமே ஜிபே தான் இருந்துச்சு. இதை தூரத்துல இருந்து கேட்டு இருந்தேன். இன்னொரு கொஞ்சம் வளர்ந்த பொண்ணு, ஒரு 15-16 வயசு இருக்கும், எனக்கும் காசு தாங்க, அவங்களுக்கு மட்டும் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் சில்லற இல்லை, ஜிபே தான் இருக்குது அப்படி சொன்னதுக்கு ஏதாவது ரைடில் போயிட்டு கொடுத்து அதுலேருந்து காசு வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்குது. அந்த பொண்ணு தாங்கன்னு சவுண்டு போட்டு கேட்டுட்டு எங்களை கையை பிடிச்சி இழுக்குது, எங்களை துணியை பிடிச்சி இழுக்குது. அங்கே உள்ளவங்க யாருமே காசு கொடுக்கட்டாலும் எங்களையே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு பண்ணுறதை பார்த்து பாப்பா இந்த மாதிரி தொந்தரவு படுத்திட்டு இருந்தேன், மேனேஜ்மெண்ட்டை கால் பண்ணி சொல்லிடுவோம் சொல்லிட்டு என் தங்கச்சிக்கு சும்மா கால் பண்ணேன்னா அப்படியே பயந்து ஓடிடுச்சு. இதில் உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.